எசேக்கியேல் 16 அதிகாரம் 27 வசனம். ஆதலால் இதோ நான் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உனக்கு நியமித்த போஜனத்தை குறுக்கி உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளிகளாகிய பெலிஸ்தருடைய குமாரத்திகளின் இச்சைக்கு உன்னை ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? உன் முறைகேடான மார்க்கத்தை குறித்து வெட்கப்பட்ட உன் பகையாளிகளாகிய பெலிஸ்தர். இந்த எருசலேம் யூத ஜனங்கள் பண்ணுகிற அட்டகாசத்தை பார்த்து, அவங்களுடைய பாவத்தை பார்த்து பெலிஸ்தர்களே வெட்கப்பட்டாங்களாம். பெலிஸ்தர்கள் ராட்சசர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், என்றும் தேவ ஜனத்துக்கு பகையாளிகளாகவே இருந்தவர்கள். அவங்களே வெட்கப்பட்டாங்களா? அட பாவிகளா, தேவ ஜனம் வேதத்தை பின்பற்றுகிறவர்கள்னு சொல்லிட்டு இவ்வளவு பாவம் பண்ணிட்டாங்களேன்னு அவங்க வெட்கப்படுற அளவுக்கு யூத ஜனங்கள் பாவம் செய்ததாக ஆண்டவரே சொல்கிறார். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 வசனத்தில் அப்படி ஒரு காரியத்தை பவுல் சொல்கிறான். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. கொரிந்து சபையில ஒருத்தன் தன் தகப்பனுடைய 2வது மனைவிய, தன்னுடைய சிறிய தாயார, தன்னுடைய ஸ்டெப் மதர அந்த பெண்ணோடு தப்பான உறவு கொண்டு பகிரங்கமா துணிகரமா வாழ்ந்தான். கொரிந்து சபையில ஒருத்தன். பவுல் அதை கண்டிச்சு எழுதுறான். அஞ்ஞானிகளுக்குள்ள கூட இப்படி இல்லையா விபச்சாரம்? அவ்வளவு கேவலமான விபச்சாரம் உங்களுக்குள்ள இருக்கே அப்படின்னு கொரிந்து சபையை கண்டிச்சு எழுதுறான். அதனால சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் செய்கிற பாவங்கள் உலகத்தானே பாவி துன்மார்க்கன் என்று கருதப்படுகிறவர்களே வெட்கப்படுற அளவுக்கு, அவங்களே அட பாவிகளா இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு சில நேரங்களிலே போய்விடுகிறது. அது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்கள். ஒரு சகோதரி, அவள் ரட்சிக்கப்பட்டாள், அபிஷேகிக்கப்பட்டாள், ஊழியம் செய்த, தீர்க்க தரிசனம் சொன்னா, பிசாசு விரட்டினா, வியாதியை சுகமாக்கினா, கூட்டங்களை நடத்தினாள், திருமணமானது, முதுகலை பட்டம் படித்தாள், ஆசிரியர் பணிக்கு படித்தாள், திருமணமாய் ஊழியக்காரனை திருமணம் செய்து கொண்டு வெளியூருக்கு போனாள். அந்த பகுதி, அவங்க குடியிருந்த பகுதியில் ஒரு பக்கம் படிக்காதவங்க, கிராமத்திலிருந்து வந்தவங்க, துப்புரவு தொழிலாளர்கள். ஒரு பக்கத்தில் நல்லா படித்தவங்க ஒரு பக்கத்தில் குடியிருந்தாங்க, இன்னொரு பக்கம் படிக்காதவங்க, துப்புரவு தொழிலாளர்கள். அந்த மாதிரி ஆண்டவரை அறியாதவர்கள், பாமரமான ஜனங்கள் குடியிருந்தாங்க. அந்த சகோதரி பின்மாற்றத்துக்குள்ள போய் சண்டை போடுறதும், தெருவில் நின்று சண்டை போடுறதும், தூஷணமான வார்த்தைகளை பேசுறதையும் கேட்டு அவங்களே வெட்கப்பட்டு போயிட்டாங்க. ஒரு படித்த சகோதரி, ஒரு ஊழியம் செய்த சகோதரி, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற சகோதரி நேர்லயே வந்து சொன்னாங்க, அம்மா எங்களுக்கே வெக்கமா இருக்கு, நாங்களே இப்படி பேச மாட்டோம் இந்த வார்த்தைகளை. ஏன்னா அதில் குடிக்கிறவர்களெல்லாம் உண்டு, குடிக்கிற பெண்களெல்லாம் உண்டு. அவர்களுடைய கலாச்சாரம் கொஞ்சம் ஏறுமாறான கலாச்சாரம். அவர்களே வெட்கப்பட்டாங்க. நீ பேசுறது, நடந்து கொள்றதெல்லாம் எங்களுக்கு வெக்கமா இருக்குன்னு. கடைசி வரை அந்த சகோதரி திருந்தவே இல்லை. அந்த சகோதரியினுடைய காரியம் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போனது. அதனால ஆண்டவர் சொன்னாரு, பரிசேயருடைய நீதியிலும் வேதபாரகருடைய நீதியிலும் நம்ம நீதி அதிகமாக இருக்கணும்னு சொன்னார். என்னைக்குமே அவங்க நம்மளை பார்த்து வெட்கப்படக்கூடாது, நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும். உலகத்தான் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.